நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். முதல் முறையாக என் சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கீழே இருக்கிற பெல் பட்டன் ஆயிட்டிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சட்டி நல்லா காஞ்சிடுச்சுங்க. நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக. எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. லவங்கம் போட்டுக்கலாம், பட்டை 2, அன்னாச்சி பூ பாதி போட்டால் போதும், லவங்கம் பூ 1, கொஞ்சம் சோம்பு, மிளகு, கொஞ்சம் தனியா, இப்படி சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, 2 தக்காளி. இதை அந்த காம்பு பகுதி கட் பண்ணிவிடுங்க. தேங்காய், இது பச்சை வாசனை போகிற மாதிரி வதக்கிட்டோம். இது கொஞ்ச நேரம் ஆறுனதும் நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். நான் மசாலா எதுக்கு நான் வதக்கணுன்ட்டு சொல்லவே இல்லைங்க. நாட்டுக்கோழி எடுத்துன்னு வந்திருக்குறோம், அது குழம்பு வைக்கதாங்க. நல்லா மஞ்சாத்தூள் போட்டு நல்லா கழுவிட்டுங்க. இதை அது ஆறட்டும், நாம் இந்த கறியை தாளிச்சிக்கலாம். அதுக்குள்ள நாட்டுக்கோழி குழம்பு வைக்கிறதுக்கு சட்டி அடுப்பு மேலே வச்சுட்டோம். சூடாக ஆயிடுச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுங்க. காஞ்ச மிளகாய் 2 போட்டுக்கலாம். பூண்டு ஒரு 4 பல் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 6-7 போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் போட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வர மாதிரி வதக்கிக்கலாம். நாம் பச்சை மிளகாய் ஒரு 2 போட்டுக்கலாம். கொஞ்சம் போட்டு போடுங்க. எண்ணெயில் போட்ட உடனே அப்படியே போட்டோம்னா வெடிக்கும். கறிவேப்பிலை கொஞ்சம், நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நாம் இதில் கறி போடலாம். கறி போட்டு ஒரு 6-7 நிமிஷம் அப்படியே வதக்கலாங்க. அந்த கறி வதங்காட்டியும் நம்ம வதக்கி வச்சுது எல்லாத்தையும் அரைச்சிக்கிட்டு வந்துடலாங்க. இந்த அளவுக்கு அரைச்சோம்னா போதும். கறி நல்லா வதங்கிடுச்சுங்க. குழம்பு மிளகாய்த்தூள், உப்பு, மஞ்சள் தூள், ஒரு மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், இதை நம்ம இதில் போட்டுக்கலாம்.
நம்ம மிளகாய் தூள் எது கம்மியாக போட்டோம்னா மிளகு நம்ம சேர்த்துருக்குறோம், அதனால் மிளகாய் தூள் கம்மியாக போட்டிருக்குறோம். நாட்டுக்கோழிக்கு மிளகுத்தூள் மிளகு நல்லா அரைச்சி ஊற்றினாதாங்க அந்த கவுச்சி ஸ்மெல்லெல்லாம் இல்லாமல் இருக்கும். மஞ்சாத்தூள் போட்டு கழுவிட்டு மிளகு கொஞ்சம் தூக்கலாக போட்டோம்னா நாட்டுக்கோழிக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். அரைச்சி வச்ச மசாலா இல்லை நம்ம ஊற்றின மசாலாலாம் மிக்ஸ் ஆகி நம்ம இதில் தண்ணி ஊற்றலாங்க. தண்ணி ஒரு 2 டம்ளர் ஊற்றலாம். 2 நிமிஷம் கழிச்சு ஊற்றலாம். மசாலாலாம் இதில் நல்லா ஊறட்டும். தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். இதை நல்லா கொதிக்கிட்டேன். ஒரு 20 நிமிஷம் நம்ம இதை மூடி வைக்கலாம். திறந்து பார்க்கலாம். குழம்பு நல்லா சுண்டி வந்துருக்குது பாருங்கள். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இறக்கலாங்க. சுட சுட சாதம் போட்டுக்கணும். நாட்டுக்கோழி கறி குழம்பு வச்சு நல்லா சாப்பிட்லாம். ஈரம் பண்ணியிருந்தா கூட அவ்வளோ நல்லா கேட்குங்க. இந்த மிளகெல்லாம் அதிகமாக போட்டு செஞ்சுக்கிறோம் நம்ம. நீங்களும் இது போல் நாட்டுக்கோழி குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்குங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க.